வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி. நான் வந்து இது இட்லிக்காக செய்ய போகிறேன். நீங்கள் வந்து இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா அரைக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை, சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சீக்கிரமே ரெடி ஆகிடும் இந்த கிரேவி. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சரி வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு, 2 பட்டை, 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிச்சு, இதில் இதை போட்டுடலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்க கடுகு பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, இது கூடவே 2 பிரிஞ்சி இலையும் போட்டுருங்க. இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். சீக்கிரமா வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் போட போகிறோம். சிக்கன் வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது போட்டுருங்க. அதுக்குள்ள சிக்கனையும் இதோட சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கோம் வெங்காயம் வதங்கும் போது. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கட்டும். பாருங்க சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் பக்கமாக வதக்கிருக்கோம். இப்போ இதில் நம்ம மசாலா பொடி போட போகிறோம். இது வந்து சக்தி சிக்கன் மசாலா பொடி. இது வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசாலா பொடி இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த எண்ணெயோட சேர்த்தி. இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நமக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஸ்லோ குக் பண்ணலாம். சிக்கன் வேக வரைக்கும் இது அப்படியே வேகட்டும். நம்ம சிக்கன் ஒரு 15 மினிட்ஸாக வெந்திருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க நல்லா வெந்துருச்சு நம்மளோட சிக்கன். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காவை தண்ணி விட்டு அரைச்சி வச்சிருக்கேன். இப்போ இந்த தேங்காவை இதில் விட்டுக்கலாம். இந்த தேங்காய் வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் விடலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே அந்த கிரேவியை வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதை இறக்கிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருக்குது இப்போ குழம்பு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். தேங்காய் பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இது கொதிக்க தேவையில்லை. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிடலாம் நம்மளோட கிரேவியை. நம்மளோட ஈஸியான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ஈஸியான சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.